திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூனாம்பாளையம் ஊராட்சியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 52 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் கிடைக்காததால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து பூனாம்பாளையம் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரை அணுகி கேட்டபோது தண்ணீர் இல்லை என்று அவர் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி கூப்புளிக்காட்டில் பகுதி நேர அங்காடி அமைத்து தராததை கண்டித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் கடந்த 2 வருடங்களாக கோரிக்கையை விடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி எந்த பயனும் இல்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இங்கே 2 வருஷமாக நாங்கள் எங்களுக்கு பகுதி நேர அங்காடி வேணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசு எந்த ஒரு இதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்குறோம் அங்காடி நாங்கள் உடனடியாக பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. 2 வருஷமாக எங்கள் ஊரில் ரேஷன் கடை பகுதி நேர அங்காடி வேணும் அப்படின்ட்டு 2 வருஷமாக கோரிக்கை வச்சுருந்தோம். இது தொடர்பாக 1 மாதத்துக்கு முன்னாடி கூட சாலை மறியல்லாம் பண்ண பெறாங்கல்ல. அதை தொடர்ந்து அரசு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுதான் என்னோட முதல் ஓட்டு. இந்த ஓட்டை நான் போடணுமா வேணாமான்னு அரசு தான் முடிவு எடுக்கணும். அதனால் எங்கள் ஊருக்காண்டி இந்த பகுதி நேர அங்காடியை எவ்வளோ வேகமாக எடுத்து தர முடியுமோ அவ்வளோ வேகமாக சரி பண்ணி தரணும். இல்லாட்டி தேர்தல் நாங்கள் புறக்கணிப்போம், நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பல்லூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 68,400 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய கொண்டு சென்ற சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கஸ்பா பகுதியில் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் மற்றும் தாமரை சின்னம், பிரதமர் உருவம் பொருத்தப்பட்ட டி-ஷர்ட், விசிறி, பேட்ஜ் மற்றும் புடவை உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது.